ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தென் மேபி ஜஸ்ட் ஒரு ரீகால் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஆங்குலரோட லைஃப் சைக்கிள் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுலேயுமே வந்து ஒரு நியர் 3 to 4 டைப்ஸாக பார்த்துருந்தோம். இன்னும் ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் ஆன் இண்டீட், ஆன் சேஞ்சஸ், அப்புறம் டூ சேஞ்ச். ஸோ இந்த 4 லைஃப் சைக்கிள் ஃப்ரூட்ஸ் தான் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் இப்போ அதோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் ஒரு 4 இருக்கும். ஸோ அது 4 லைஃப் சைக்கிள் ஃப்ரூட்ஸ். ஐ ஹோப் எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்த விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைஃப் சைக்கிள் ஹோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு டாப்பிக்கை நம்ம ஒரு சின்ன டாபிக் தான், அது கொஞ்சம் தெரிஞ்சா அந்த லைஃப் சைக்கிள் ஹோம் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ அதுக்காக ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ நார்மலி நம்ம ஒரு சில்ட்ரன் காம்பனண்ட்டை பேரண்ட்ல கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பேசிக்கா இந்த மாதிரி டேகை போட்டு ப்ளஸ் டிஎஸ் ஃபைல்லையும் போட்டு அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? டிஎஸ் ஃபைலில் இம்போர்ட் பண்ணணும், இம்போர்ட்ஸில் போடணும். ஆஸ் வெல் அஸ் இந்த HTML ஃபைலில் அந்த அந்த சில்ட்ரன் காம்பனண்ட் இல்லை சம் காம்பனண்ட், அந்த காம்பனண்ட்டோட டேகை வந்து நம்ம இங்கே போடுவோம். கரெக்டுங்களா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து ஒரு நார்மலி ஒரு ஒரு காம்பனண்ட்டை இன்னொரு காம்பனண்ட்ல கால் பண்ணும்போது பண்ற விஷயம். இப்போ எனக்கு வந்து இந்த ஆப் இது வந்து ஒரு டேக். கரெக்டா? இந்த ஆப் சைல்டு அப்படிங்கிறது ஒரு டேக். இந்த பட்டன் டேக் மாதிரி பிளஸ் இந்த H1 டேக் மாதிரி இது ஒரு டேக். இப்போ நம்ம இந்த டேகுக்குள்ள, இந்த பட்டன் டேகுக்குள்ள இல்லைன்னா வந்து ஒரு ஒரு div டேக் இருக்கு அப்படின்னா, இப்போ இதுக்குள்ள என்னால இந்த ஒரு div இல்ல ஒரு லிஸ்ட் டேக், எல்ஐ டேக், ஸோ இந்த மாதிரி என்னால டேக் இதுக்குள்ள போட்டு கண்டென்ட்ல ஆட் பண்ணிக்க முடியும். கரெக்டா? இந்த மாதிரி என்னால எவ்வளோ இன்லைன் எலமெண்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கிட்டே போக முடியும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இங்க ஒரு எலமெண்ட்டுக்குள்ள என்னால மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இன்செர்ட், அதாவது ஒரு எலமெண்ட்டுக்குள்ள இன்னொரு எலமெண்ட் அந்த மாதிரி ஆட் பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ இந்த டேகுக்குள்ளேயும் அது பண்ண முடியுமா? இந்த ஒரு காம்பனண்டோட டேக் இது. அப்போ அந்த காம்பனண்ட் டேகுக்குள்ள என்னால ஏதாவது பண்ண முடியுமா அந்த மாதிரி? இப்போ என்னால வந்து அந்த இப்போ எக்ஸாம்பிள், நான் இந்த காம்பனண்ட்டுக்குள்ள நான் நினைக்கிற விஷயத்த பேரண்ட்ல இருந்து ஒரு எலமெண்டா இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சம் டேட்டாஸை செட் பண்றது எப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு இன்புட் வழியா எப்படி செட் பண்றது, அங்க எப்படி அந்த இன்புட்டை எடுக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். டேட்டா டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் டூ காம்பனன்ட்ஸ் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பார்த்துருக்கோம். பேரண்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் சர்வீஸ் ஃபைல் மூலியமா பண்றது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ அது எல்லாமே டேட்டாஸ். இப்போ எனக்கு வந்து ஒரு எலமெண்ட்டே எனக்கு ரெண்டு ஆகும். அதுவும் நான் வந்து அந்த எலமெண்ட்டை பேரண்ட்ல கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா அது சில்ட்ரன்ல ரெண்டர் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி நான் ஒரு டேகுக்குள்ள இன்னொரு மல்டிபிள் டேக் எலமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணணும், அதே மாதிரி இந்த காம்பனண்டோட டேகுக்குள்ள நான் வந்து ஒரு எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ பேசிக்கா என்ன பண்ணலாம்? சிம்பிளா பண்ணணும்னு என்ன பண்ணுவோம்? சும்மா அந்த டேக், ரெண்டு டேகுக்கு நடுவில் ஓப்பன் டேக், எண்ட் டேக். ஸோ அப்போ அது ரெண்டுக்கு நடுவில் சும்மா ஏதாவது ஒரு டேக், இது நான் H1 டேக். ஸோ H1 அப்படின்ற மாதிரி ஆட் பண்ணி ஹெட்டர் 1 இந்த மாதிரி நமக்கு தேவையான டேக் ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணும் பேசிக்கா. ஏன்னா நம்ம எல்லா டேகோட இன்லைன் ஓப்பன் டேக், க்ளோஸ் டேக்கு நடுவில் தான் வந்து மற்ற எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ இங்க வந்து நார்மலா இருக்க ஒரு டேக்குக்குள்ள நம்ம என்ன டேக் போட்டாலும் அது ஒர்க் ஆகும். ஆனா இந்த மாதிரி காம்பனன்ட் இருக்கிற டேகுக்குள்ள இதை நம்ம டைரக்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ அது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஒர்க் ஆகுதா ஆகலான்னு செக் பண்ணணும். இது ஒர்க் ஆகாது, செக் பண்ணணும். ஸோ டைரக்டா இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை போட்டு அதை இந்த சில்ட்ரன் காம்பனண்ட்ல ரெண்டர் பண்ண முடியாது. இப்போ நம்மளோட சில்ட்ரன் காம்பனண்ட்ல இங்க என்ன இருக்குன்னா, இது எல்லாமே ஜஸ்ட்
கண்டிப்பா. சரி. இடத்துல சைல்டு 2 அப்படின்னு மட்டும் வச்சுக்கிறோம். இங்க வேற எந்த கன்டென்ட்டுமே இல்ல. ஆனா நான் இங்க பேரண்ட் காம்போனன்ட், அதாவது இந்த ஆப் காம்போனன்ட்ல கால் பண்ணிக்கிற இடத்துல இந்த ஹெட்டர் 1 அப்படிங்கிறத இந்த காம்போனன்ட் ஐ மீன் இந்த காம்போனன்ட் டேகுக்குள்ள நான் வந்து போட்டுட்டேன். கரெக்ட்டா கால் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இங்க கால் பண்ணியிருந்தா அப்போ இது என்ன ஆகணும்னா, எனக்கு இந்த சில்ட்ரன் காம்போனன்ட்ல அந்த எலமெண்ட்ட ரெண்டர் பண்ணணும். அது ஒர்க் ஆகும்னா அப்படிதான் ஒர்க் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, சைல்டு ரெண்டர்டு மட்டும் தான் வருது. நான் இங்க போட்டிருக்க ஹெட்டர் 1 அப்படிங்கிறது ரெண்டர் ஆகும். கரெக்ட்டா? என்னோட எலமெண்ட்ல எங்கேயுமே அந்த ஹெட்டர் 1 அப்படிங்கிறது இல்ல. ஓகேவா? ஸோ அப்போ இத எப்படி பண்றது? ஒரு சில்ட்ரன்க்குள்ள நான் வந்து எலமெண்ட்ட நான் குடுக்கணும். ஸோ அப்ப அத நான் குடுக்குறேன் அப்படின்னா, பேரண்ட் HTML ஃபைல்ல நான் குடுப்பேன். ஆனா அது சில்ட்ரன் HTML ஃபைல்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த கன்டென்ட். ஸோ அப்ப இத எப்படி பண்றது அப்படின்னா, இதுக்கு ஆங்குலர்ல ஒரு டாக் இருக்கு. ஸோ அந்த டாக் நேம் என்ன அப்படின்னா, ng கன்டென்ட். ஸோ இந்த டாக் ng-content இதுதான் அந்த டாக். ஸோ இந்த டாக நீங்க இங்க போட்டிருக்கீங்க. அதாவது அந்த சில்ட்ரன் காம்போனன்ட்ல. ஸோ சில்ட்ரன் காம்போனன்ட்ல இந்த டாக் இருந்துச்சுன்னா, இது என்ன பண்ணும்னா, பேரண்ட்ல பேரண்ட் காம்போனன்ட்ல அந்த காம்போனன்ட் சில்ட்ரன் காம்போனன்ட்டோட டாகுக்கு உள்ள நம்ம என்ன எலமெண்ட் எத்தனை எலமெண்ட் போட்டாலும் அந்த எல்லா எலமெண்ட்டையும் இந்த என்ஜி கண்டென்ட் இருக்க இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி ரெண்டர் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க வருதான்னு செக் பண்ணலாமா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெட்டர் 1ங்கிறது வந்துருச்சு. சைல்ட் ரெண்டர் அப்படிங்கிறது மெயினா இருக்கிறது. இங்க ஹெட்டர் 1 அப்படிங்கிறது நான் பேரண்ட்ல குடுத்திருக்க எலமெண்ட்டோட ஒரு டைட்டில் நேம். ஹெட்டர் 1 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு டவுட் வரல. இப்ப என்ஜி கன்டென்ட் நான் இங்க போட்டிருக்கேன். அப்போ இது நான் எங்க போடுறேனோ அங்கதான் வருமா? இல்ல வந்து அது ரேண்டமா எங்கேயாவது அப்ளை ஆகுமா? ரெண்டர் பண்ணுமா அந்த எலமெண்ட் அப்படின்னா, இந்த என்ஜி கன்டென்ட் எங்க இருக்கோ அங்க மட்டும் தான் ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சைல்டு ஸ்டார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த என்ஜி கன்டென்ட்டை சென்டரா போட்டு இங்க வந்து சைல்டு எண்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ எனக்கு இது என்ன வரணும்னா, ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் நடுவுல நான் கொடுக்குற அந்த கண்டென்ட் வரணும். நான் இங்க என்ன சைல்டு காம்போனன்ட்ல இன்லைனா என்ன எலமெண்ட் நான் கொடுக்குறனோ அந்த எலமெண்ட் எனக்கு 2க்கும் பிட்வீன்ல வரணும். கரெக்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைல்டு ஸ்டார்ட், அடுத்தது நான் கொடுத்த என்ஜி கண்டென்ட், அதுக்கப்புறம் தான் சைல்டு எண்டு. ஸோ நம்ம இப்போ ஒரு சில்ட்ரன் எலமெண்ட் ஒரு டேக் ஒரு காம்போனன்ட்டோட டேகுக்கு உள்ள ஏதாவது எலமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால கொடுக்க முடியும். அது அப்ளை ஆகணும் அந்த சைல்டு காம்போனன்ட்ல ரெண்டர் ஆகணும் அப்படின்னா, அப்போ இந்த என்ஜி கண்டென்ட்டை அந்த சைல்டு காம்போனன்ட்ல எங்க வேணும் நீங்க அப்ளை பண்ண போற எலமெண்ட் எங்க அப்ளை ஆகுதோ அங்க நீங்க கொடுத்துக்கணும் இந்த என்ஜி கண்டென்ட் அப்படிங்கிற டேக். ஓகேவா? இது கூட ஸ்டார்ட் சில்ட்ரனுக்கு நடுவில் வந்து சில்ட்ரன் நடுவில் போட்டு இங்க பேரண்ட் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பேரண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது இந்த சில்ட்ரன் காம்பனன்ட் அதாவது ஆப் சைல்டு அப்படிங்கிற காம்பனன்ட் ரெண்டர் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு சில்ட்ரன் ஸ்டார்ட் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ சில்ட்ரன் ஸ்டார்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். ஸோ அப்போ நமக்கு சில்ட்ரன் ஸ்டார்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இங்க என்ன இருக்குன்னா என்ஜி கண்டென்ட் இருக்கு. ஸோ அப்போ இந்த என்ஜி கண்டென்ட் என்ன பண்ணுன்னா இங்க இந்த டேகுக்கு நடுவுல எவ்வளவு டேக்ஸ் இருந்தாலும் இப்போ நான் வந்து ஹெட்டர் 1 மட்டும் வச்சிருக்கேன்னா இப்போ நான் இங்க வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் சும்மா ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஆர்டர் லிஸ்ட்ல வந்து ஒரு 5 ஐட்டம்ஸ் ஆட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1
இந்த மாதிரி எவ்வளோ எலமெண்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஸோ அது எல்லாமே எனக்கு இந்த சில்ட்ரன் ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் நடுவில் பிளேஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்கு நடுவில் தான் எனக்கு இந்த என்ஜி கண்டென்ட் அப்படிங்கிற டேக் இருக்கு. ஸோ அப்போ நான் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இங்கே இந்த டேகுக்கு பிட்வீனில் ஆட் பண்ணாலும் அது என்ஜி கண்டென்ட் சில்ட்ரன் காம்பனண்ட்ல இங்கே என்ஜி கண்டென்ட் இருக்கோ அங்கே ரெண்டாகும். ஸோ அப்போ என்ஜி கண்டென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சைல்டு வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ சில்ட்ரன் எண்டு, அடுத்தது ஃபைனலி பேரண்ட்டும் எண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒரு காம்பனண்டோட டேக்ல நம்மளால அதாவது ஒரு இன்லைன் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இந்த என்ஜி கண்டென்ட் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இங்க வந்து கொஞ்சம் சில்ட்ரன் ஸ்டார்ட் வந்துருச்சு. நான் இங்க வந்து இன்னொன்று ஆட் பண்றேன். இங்க வந்து சில்ட்ரனோட மிட்ன்னு ஒன்று ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ மிட் போர்ஷன் இங்கே நான் இன்னொரு என்ஜி கண்டென்ட் ஆட் பண்ண வச்சுக்கலாம். மல்டிபிள் என்ஜி கண்டென்ட் அதான் கான்செப்ட். ஸோ மல்டிபிள் என்ஜி கண்டென்ட் நான் வந்து இன்னொரு என்ஜி கண்டென்ட் நீங்க ஆட் பண்ணிட்டேன். இப்போ எந்த என்ஜி கண்டென்ட் அதை எடுத்துக்கோ என்னோட காம்பனண்ட். இப்போ நான் வந்து காமனாக இங்கே போட்டிருக்கேன். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த எலமெண்டோட அதாவது காம்பனண்ட் டேகோட ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேகுக்கு நடுவில் நம்ம என்ன எலமெண்ட்ஸ் போடுறோமோ அது அந்த காம்பனண்டோட HTML ஃபைல்ல என்ஜி கண்டென்ட் எங்க இருக்கோ அங்க ரெண்டர் ஆகும் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அப்படியும் ரெண்டரும் ஆச்சு. ஆனா இப்போ இங்க மல்டிபிளா என்ஜி கண்டென்ட் இருக்கு. இந்த டேக் என்ஜி கண்டென்ட்ன்ற டேக் மல்டிபிளா இருக்கு. ஸோ அப்போ இப்போ எப்படி எது ரெண்டர் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த லாஸ்டா என்ன என்ஜி கண்டென்ட் இருக்கோ அங்கதான் இதை ரெண்டர் பண்ணும். இந்த எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ஜி கண்டென்ட்ல ரெண்டர் பண்ணாது, லாஸ்டா எந்த என்ஜி கண்டென்ட் இருக்கோ அங்க அதை எடுத்து. எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா சில்ட்ரன் ஸ்டார்ட் வந்துருச்சு. ஆனா இதுக்கப்புறம் என்ஜி கண்டென்ட் இருக்கு. ஆனா அதை வந்து அங்க அந்த கண்டென்ட்டை ரெண்டர் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் மிட் எடுத்துக்குது. ஃபைனலி நம்மளோட அந்த ஃபைனல் என்ஜி கண்டென்ட் இருக்க இடத்துல அந்த கண்டென்ட்டுக்கு தேவையான அந்த எலமெண்ட்ஸ் அதாவது சில்ட்ரன் காம்பனண்ட் நம்ம கொடுத்துருப்போம் ரெண்டு டேகுக்கு நடுவில். ஸோ அந்த எலமெண்ட்ஸை இங்கே ரெண்டர் பண்ணுது. ஃபைனலி எண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிளா நீங்க போட்டிருந்தாலும் எது ஃபைனலா இருக்கோ அங்கதான் அதை வந்து எடுத்துக்குது. ஓகேவா? இப்போ அடுத்தது இதுல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயம். எனக்கு வந்து மல்டிபிள் என்ஜி கண்டென்ட் வேணும். ஆனா நான் எந்த என்ஜி கண்டென்ட்ல எந்த எலமெண்ட்டை சொல்றேனோ அந்த எலமெண்ட்ல அந்த இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஹெட்டர் ஒன்னு ஃபர்ஸ்ட் என்ஜி கண்டென்ட்ல ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ஜி கண்டென்ட் எங்க இருக்கோ அங்க இந்த ஹெட்டர் ஒன் வந்து எனக்கு வரும். இந்த செகண்ட் என்ஜி கண்டென்ட் இருக்க இடத்துல இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் வரணும். அப்போ எப்படி வரணும்னா சைல்டு ஸ்டார்ட் இந்த இடத்துல ஹெட்டர் ஒன்னு, சைல்டு மிட், அந்த அன்ஆர்டர் லிஸ்ட் எண்டு, இப்படி வந்து எனக்கு ரெண்டாகும். ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த என்ஜி கண்டென்ட்ல ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஓகேவா? செலக்ட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. செலக்ட். ஸோ செலக்ட் வந்து என்னன்னா இதுல நீங்க வந்து இந்த செலக்டுக்கு ஒரு நேம் வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க ஹெட்டர் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். இந்த என்ஜி கண்டென்ட்டோட செலக்ட் நேம் என்னன்னா ஹெட்டர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த என்ஜி கண்டென்ட்டோட செலக்ட் நேம் வந்து இப்போதைக்கு மிட் அப்படின்னு வைக்கலாம். ஸோ மிட் போர்ஷன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மிட் இது ஹெட்டரு, இது மிட். அப்போ நான் இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு என்ஜி கண்டென்ட்டுக்கு ஒரு செலக்ட் கண்டென்ட்டை நான் வைக்கணும், ஒரு செலக்ட் டைட்டிலை நான் வைக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ அதாவது என்ஜி கண்டென்ட் ஒன்று மல்டிபிள் என்ஜி கண்டென்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இந்த செலக்ட் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். ஸோ யூனிக்கா நேம் வச்சுக்கணும். இப்போ இதை எப்படி இங்க நம்ம போடணும் அப்படின்னா இப்போ எனக்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இந்த ஹெட்டர் ஒன்னுங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் என்ஜி கண்டென்ட் அதாவது ஹெட்டர் செலக்ட்ல இருக்க இந்த ஹெட்டர்ன்ற என்ஜி கண்டென்ட்ல எனக்கு வரணும். இந்த மிட்ன்ற என்ஜி கண்டென்ட்ல இந்த அன்ஆர்டர் லிஸ்ட் வரணும். ஸோ அப்போ இதை எப்படி கால் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு எது வேணுமோ அதை இங்க டைரக்டா அப்படியே ஹெட்டர், இந்த யூஐக்குள்ள மிட் வேணுமா ஸோ மிட், அவ்வளவுதான்.
இங்க என்ன போட்டுருக்கு ஸ்மால் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த நேம், அந்த என்ஜி கண்டென்ட்டோட செலக்ட் நேமை ஓப்பனிங் டேக்ல சும்மா அப்படியே அதோட நேம் என்னவோ அதை தூக்கி வந்து இங்கே போட்டால் போதும். ஸோ அப்போ நான் இதை அப்படியே ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வரும். ஃபர்ஸ்ட் சைல்டு ஸ்டார்டர், அடுத்தது ஹெட்டர் 1, சைல்டு மிட்டு, அடுத்தது அன்ஆர்டர் லிஸ்ட், அடுத்தது சைல்டு எண்டு. ஆமாமா. ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு ஸ்டார்டர், ஹெட்டர் 1, சைல்டோட மிட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட், அப்புறம் சைல்டு எண்டு, ஃபைனலி பேரண்ட் எண்டு முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளால எவ்வளோ என்ஜி கண்டென்ட் இருந்தாலும் அதையும் நமக்கு ஏற்ற மாதிரி இந்த செலக்ட் ஆட்ரிபியூட் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரு 2-3 கான்செப்ட் இந்த என்ஜி கண்டென்ட்லேயே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு காம்பனண்டோட டேகை வேற ஒரு காம்பனண்ட்ல கால் பண்ணி ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக்கு மிட்டில் நம்ம ஏதாவது எலமெண்ட்டை ஆட் பண்ணால் இனிஷியலி ஒர்க் ஆகாது. அது ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு அந்த காம்பனண்டோட HTML என்ஜி கண்டென்ட் அப்படிங்கிற டேக் கம்பல்சரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்க என்ன மிட்டில் இந்த ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக் மிட்டில் என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் அந்த எல்லா கண்டென்ட்டையும் என்ஜி கண்டென்ட் எங்க அது பிளேஸ் ஆயிருக்கோ அந்த காம்பனண்ட்டை, ஸோ அங்கே அதை போய் ரெண்டர் பண்ணிருக்கோம். இது ஃபர்ஸ்ட். இப்போ மல்டிபிளா இருக்கு, இந்த செலக்ட் இல்லாம மல்டிபிளா இருக்கு அப்படின்னா அப்போ கடைசியா எந்த என்ஜி கண்டென்ட் இருக்கோ, கடைசி அந்த எலமெண்ட் ஏன்னா 1 by 1 தான் ரன் ஆகும். ஸோ அப்போ கடைசி என்ஜி கண்டென்ட் எலமெண்ட் ஏதோ அங்கதான் மொத்தமா இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ரெண்டர் பண்ணும் மல்டிபிளா இருக்கலாம். இதையே வந்து எனக்கு யூனிக்கா நான் சொல்ற இடத்துல அந்த இடத்துல இருக்க என்ஜி கண்டென்ட்ல தான் நான் சொல்ற கண்டென்ட் ரெண்டர் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அப்போ இந்த என்ஜி கண்டென்ட் அப்படிங்கிற டேகுக்கு இந்த ஓப்பனிங் டேக்ல செலக்ட் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு ஒரு நேம் வைக்கணும். நம்ம அந்த என்ஜி கண்டென்ட்டுக்கு ஒரு நேம் யூனிக்கா வச்சுக்கணும். ஸோ அந்த நேமை உங்களுக்கு எந்த எலமெண்ட்லாம் அந்த ஒரு என்ஜி கண்டென்ட்டுக்குள்ள வரணும் அப்படின்றது உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டுக்கு ஓப்பனிங் டேக்ல அந்த நீங்க செலக்டுக்கு வச்ச நேமை நீங்க கால் பண்ணணும். ஜஸ்ட் கால் பண்ணிட்டீங்கன்னா அந்த என்ஜி கண்டென்ட் எங்க இருக்கோ அங்க கரெக்டா அந்த எலமெண்ட் எடுத்து போய் பிளேஸ் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நம்மளால எலமெண்ட்ஸை சில்ட்ரன் காம்பனண்ட் பேரண்ட்ல கண்ட்ரோல் பண்ணி சில்ட்ரன் காம்பனண்ட்ல ரெண்டர் பண்ண முடியும். அதுவும் நம்ம நினைக்கிற இடத்துல ரெண்டர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாருக்கும் புரியுதா? எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை ஆப் காம்பனண்ட்டுக்குள்ள ஆட் பண்றது, அந்த காம்பனண்டோட டேகுக்குள்ள அது எப்படி எலமெண்ட்ஸ் வந்து ஷேர் ஆகுது, பிளஸ் யூனிக்கா எப்படி அதை கண்ட்ரோல் பண்றது, எங்க வேணும் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே எல்லாருக்கும் கிளியரா? 2 times சேம் செலக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கேட்குறீங்களா, இப்போ எனக்கு வந்து இந்த யூஎல்லுமே வந்து ஹெட் வச்சுக்கலாமா, பக்கத்தில் இன்னொரு ஹெட்டர் 2 ஆட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஹெட்டர்ல தான் டாப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டர் 1ம் ஃபர்ஸ்ட் என்ஜி கண்டென்ட்டுக்கு தான் வந்திருக்கு, ஹெட்டர் 2ம் ஃபர்ஸ்ட் என்ஜி கண்டென்ட்டுக்கு தான் வந்திருக்கு. இந்த யூஎல் மட்டும் நான் மிட்டுக்கு கொடுத்துருக்கிறதுனால அந்த மிட்ல இருக்க என்ஜி கண்டென்ட்ல ரெண்டர் ஆகும். ஸோ நீங்க எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எலமெண்ட் அந்த செலக்டோட நேமை நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா எந்த இது கூட மேட்ச் ஆகுதோ அங்க அது ரெண்டர் ஆகும். எத்தனை வேணா இருக்கலாம், அது சிங்கிள் தான் இருக்குன்னு கிடையாது, எத்தனை வேணா இருக்கலாம். மகாலட்சுமி இப்போ உங்களோட கொஸ்டின் சார் ஒரே இல்லைங்களா? ஹலோ சொல்லுங்க. கண்டென்ட்டும் சேமா இருந்து அத 2 டைம் கால் பண்ணா அது எப்படி வர்க் ஆகும் அப்படி சார்? என்ன கண்டென்ட் சேமா இருக்கணும் இங்க இருக்கதா? எஸ் சார். இப்போ ஹெட்டர் 1ங்கிறதே வச்சு இப்போ நான் 2 டைம் வந்து அதை கால் பண்ணும்போது 2 இடத்துலயுமே அக்கர் ஆகுமா அப்படின்னு கேக்குறேன் சார். இது வந்து இப்படி இருந்தாவா இப்படி கரெக்ட்.
நோ சார். ம். இல்ல சார். சைல்டுல போய் 2 டைம் வந்து அந்த ஹெட்டர் வந்து என்ஜி கன்டென்ட் வச்சு யூஸ் பண்ணும்போது, அப்பயும் நம்ம ம்ஹ்ம். மல்டிபிள் சொன்னீங்கல்ல சார், ஃபைனலா எது இருக்கோ அதுல தான் வந்து ஆமா. அவுட்புட் காமிக்கும். ஓகே. ஆ இது யூஸ் பண்ணும்போதும் அதுலயே ஃபைனலா இருக்கிற மாரி தான் காமிக்குமா? இல்ல 2 இடத்துலயும் காமிக்குமா அப்படின்னு கேக்குறேன் சார். இந்த மாதிரி இருந்தாவா? செலக்ட் 2மே சேமா இருந்தா 2 இடத்துலயும் காட்டுமா? இல்ல ஃபைனலா இருக்கிறத மட்டும் காட்டுமா? அப்படின்ற மாரியா? எஸ் சார். ஸோ அது எப்பயும் போல தான் ஒர்க் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இடம் தான் ஒர்க் ஆகும். இது வந்து இந்த செலக்ட்ட பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கிற இடம் தான் எடுத்துக்கும். ஆனா இந்த இடத்துல இது வந்து இந்த செலக்டோட ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், அ இத வந்து சேமா குடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். ஏன் குடுக்கக்கூடாதுன்னா, இத நம்ம யூனிக்கா ரெண்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செலக்டே நம்ம யூஸ் பண்றோம். அப்படி குடுத்தா இந்த ஃபர்ஸ்ட் செலக்ட் தான் அத எடுத்துக்கும். செகண்ட எடுத்துக்காது. ஏன்னா இது ரெண்டர் பண்ணும்போது இந்த செலக்ட் நேம இத கேப்சர் பண்ணிக்கும். ஸோ அப்போ அது எங்க இருக்கோ அத அங்க அதுக்கான அந்த எலமெண்ட்ஸ இங்க எடுத்து ரெண்டர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிறத இத ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ சேமா இருக்கும்போது அது ரெண்டர் பண்ணாது. பட் ஆனா சேமா வைக்கக்கூடாது. வைக்காதீங்க. அதுதான் பெஸ்ட். இதோட அட்வான்டேஜே போயிடும் சேமா வச்சா. பட் எனிவே இன்கேஸ் வச்சா அது ஒர்க் ஆகாது. ஸோ நீங்க இங்க பார்த்தாலும் அது அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுதான் எடுத்துக்கும். மிடில் இருக்கிறது எடுத்துக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் செலக்ட் எதுவோ அதுதான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இதுதானே கேட்டீங்க? ஓகே தானே? புரியுதா? எஸ் சார். ஓகே சார். ஓகே. ஸோ 2மே ஒரே செலக்ட்டா வைக்காதீங்க. பட் அப்படி வச்சுட்டா ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் ஒர்க் ஆகும். செகண்ட் இருக்கிறது ஒர்க் ஆகாது. இன்கேஸ் 2 இடத்துலயுமே செலக்டே இல்லன்னா, கடைசியா இருக்கிறது தான் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் கன்ஃப்யூஸ் ஆகாம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ மத்தவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ்? மோகனா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஆ I think we can continue. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லைஃப் சைக்கிள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஆஃப்டர் கண்டென்ட் யூனிட் அப்படிங்கிற ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆஃப்டர் கண்டென்ட் யூனிட், அதுக்கப்புறம் ஆஃப்டர் கண்டென்ட் செக் இப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஆஃப்டர் கண்டென்ட் யூனிட், கண்டென்ட் செக். ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட் யூனிட்டும் கண்டென்ட் செக்கும் என்ன பண்ணும்? இது இது எந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ஜி கண்டென்ட் யூஸ் பண்ணோம்ல, இந்த என்ஜி கண்டென்ட் இருக்கிற காம்போனன்ட்ஸுக்கு இந்த 2 லைஃப் சைக்கிள்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். மற்ற காம்போனன்ட்ஸுக்கு அது ஹெல்ப் பண்ணாது. இந்த மாதிரி என்ஜி கண்டென்ட் எந்தெந்த காம்போனன்ட்ல நம்ம யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் இந்த இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் யூனிட், ஆஃப்டர் கண்டென்ட் செக். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் யூனிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல இங்க வந்து நம்ம இந்த எலமெண்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த எலமெண்ட்ல இருந்து நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஸோ நம்மளோட சில்ட்ரன் காம்பனன்ட்க்கு போயிடலாம். ஏன்னா இங்கே தானே என்ஜி கண்டென்ட் இருக்கு. ஸோ என்ஜி கண்டென்ட் எங்க இருக்கோ அங்கதான் நம்ம இப்போ பார்க்க போற 2 லைஃப் சைக்கிள் குரூப்பும் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அப்போ அந்த காம்பனண்ட்டுக்கு நம்ம மூவ் ஆன் ஆயிட்டேன். ஸோ அப்போ இங்க இதெல்லாமே வந்து ஆல்ரெடி இது லாஸ்ட் கிளாஸ்ல பண்ணது. ஜஸ்ட் ஸோ ஜஸ்ட் நான் வந்து எல்லாத்தையும் தமிழ் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த என்ஜி கண்டென்ட் எந்த காம்போனன்ட் இருக்கோ அங்கதான் இதோட ஹெல்ப் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அப்போ இந்த என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் யூனிட்
ஸோ ஷார்ட்டா சொன்னா ஆஃப்டர் கண்டென்ட் அப்படிங்கிறத இந்த லைஃப் சைக்கிள் தொடங்கி. ஸோ ஆஃப்டர் ஓகேவா. ஸோ இதான் அந்த லைஃப் சைக்கிள் இம்பார்ட்டன்ட். எப்பயும் போல நம்ம இங்க வந்து implements so implements after content. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்பயும் போல இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ்ல போடணும் ஆஃப்டர் கண்டென்ட் இருக்கு. அண்ட் அடுத்து வந்து இங்கே என்ஜி ஆட் பண்ணி அந்த ஆஃப்டர் கண்டென்ட் ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நான் ஜஸ்ட் வந்து கன்சோல் மட்டும் இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இது மேபி நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆஃப்டர் கண்டென்ட் இனிட் இது வந்து எப்போ வந்து ட்ரிகர் ஆகும், இதோட யூசேஜ் எப்போ, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த என்ஜி கண்டென்ட் எப்போ ரெண்டராக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ இந்த ஆஃப்டர் கண்டென்ட் இனிட் அப்படிங்கிற இந்த லைஃப் சைக்கிள் குரூப் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த என்ஜி கண்டென்ட், அதாவது இப்போ இந்த என்ஜி கண்டென்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் ரெண்டராக, இந்த சைல்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற எலமெண்ட் ரெண்டராகி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த என்ஜி கண்டென்ட் அப்படிங்கிறது ரெண்டராக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த சமயத்துல இந்த ஆஃப்டர் கண்டென்ட் இனிட் அப்படிங்கிறது ரெண்டர் ஆகும். ஐ மீன் இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும் இந்த லைஃப் சைக்கிள். ஓகேவா. ஸோ சிம்பிளா சொன்னா என்ஜி கண்டென்ட் எப்பெல்லாம் ட்ரிகர் ஆகுறதோ எங்கெல்லாம் நீங்க கால் பண்ணிருக்கீங்களோ அது ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆஃப்டர் கண்டென்ட் இனிட் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகும். ஸோ அப்போ இந்த இதோட யூசேஜ் என்ன மாதிரி இருக்குன்னா, இந்த என்ஜி கண்டென்ட்டுக்கு சம் எலமெண்ட்ஸ் வரும் இல்லை, அந்த எலமெண்ட்டுக்கு ஏதாவது அந்த எலமெண்ட்ஸ் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும், இந்த என்ஜி கண்டென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா, ஸோ அப்போ இந்த ஆஃப்டர் கண்டென்ட் இனிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா. ஸோ இது செக் பண்ணாலும் ஸோ இந்த சைல்டு ஸ்டார்ட்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த கண்டென்ட் ரெண்டர் ஆகும். அப்போ இது வந்து நமக்கு இந்த இது ரன் ஆகிறதுக்கு முன்னாடி அது ரன் ஆகும். ஓகேவா. ஸோ மேபி இன்னொரு அந்த வியூ செக்குன்றது வைக்கும்போது இந்த வியூ கிளியரா போகுது. பட் இங்க இப்போதைக்கு பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் இனிட் அப்படிங்கிறது ரன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப் காம்போனன்ட்டோட ஆன் யூனிட் ரன் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆன் யூனிட், அதுக்கப்புறம் இப்போ நம்ம சைல்டு காம்போனன்ட்ல போட்ட ஆஃப்டர் கண்டென்ட் இனிட். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டெவலப்மெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஆங்குலரோட ஓவரால் டெவலப்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த ஆஃப்டர் கண்டென்ட் இனிட் அப்படிங்கிறது இந்த என்ஜி கண்டென்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ரன் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது ஆஃப்டர் கண்டென்ட் செக்குடுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஆஃப்டர் கண்டென்ட் செக்குடு வந்து இருக்குன்னா, இப்போ கண்டென்ட் செக்குடு நான் வந்து இப்போ இனிஷியலா இது ரன் ஆகுது இந்த ஆஃப்டர் கண்டென்ட் இனிட் அப்படிங்கிறது. ஆனா எனக்கு இப்போ வந்து ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் அதுல வேற ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்றேன் அந்த ஆஃப்டர் கண்டென்ட் அந்த பென்ஜி கண்டென்ட்டுக்குள்ள அப்படின்னு வச்சுக்கலாம். பண்ணி ஸோ இந்த ஆஃப்டர் கண்டென்ட் செக்கர் என்ன பண்ணுனா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த என்ஜி காம்பனன்ட் ரன் ஆகி முடியும் போது நமக்கு அந்த ஆஃப்டர் கண்டென்ட் செக்கர் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த என்ஜி கண்டென்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அப்போவும் இது ட்ரிகர் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த பேரண்ட்ல ஒரு பட்டன் நான் ஆட் பண்றேன். ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் வந்து ஒரு சும்மா ஒரு பட்டன் ஒரு கிளிக் ஃபங்க்ஷனுக்காக ஸோ அப்படின்ற மாதிரி
change child இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ சும்மா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபங்க்ஷன்ல அதை வந்து கால் பண்றேன். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ண போறேன்னா ஒரு காமனா இங்க வந்து நான் ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். சும்மா ஒரு மெசேஜ் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஸ்ட்ரிங் ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி சும்மா வச்சுக்கலாம். இந்த மெசேஜை நான் இந்த ஆப் சைல்டு அப்படிங்கிற காம்பனன்ட் அந்த காம்பனன்ட் டேக்குள்ள நான் வந்து போட போறேன். இந்த ஹெட்டர் ஒன்னுக்கு பதிலாக ஸோ அதை போடணும் இப்படி தானே போடணும். ஸோ மெசேஜை இங்கே நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் அந்த மெசேஜை மாற்ற போறேன். ஓகே. ஸோ அப்போ அந்த கிளிக் ஃபங்க்ஷன் நான் இதுல வந்துட்டு ஸ்டார்ட் மெசேஜ் நியூ மெசேஜ் இந்த மாதிரி அந்த மெசேஜை நான் மாற்ற போறேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி அந்த எலமெண்ட்ஸ், அதாவது இது எல்லாமே என்ஜி கண்டென்ட் எலமெண்ட் தானே. இந்த எலமெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ், அதாவது காம்பனன்ட்லாம் ரெண்டராகி முடிச்சிடுச்சு, அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் செக். ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி ட்ரிகர் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு எப்பயும் போல இந்த பேரண்ட் ஸ்டார்ட் இந்த பட்டன் வந்துருச்சு அண்ட் சைல்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறது என்னோட மெசேஜும் இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஹெட்டர் டூ இது எல்லாமே நார்மலி ரெண்டர் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைல்டு காம்பனண்டோட ஆஃப்டர் கண்டென்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ஜி என்ஜி கண்டென்ட் அது வந்து ரெண்டராகி முடிச்சிருச்சு. ஃபைனலி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் செக் பண்ணும். ஸோ செகண்ட் டைம் அதுவும் இங்கே ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் செக்டு அது ஒரு அந்த என்ஜி கண்டென்ட் இனிஷியல் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமும் ரெண்டர் ஆகும், ட்ரிகர் ஆகும். எல்லா எலமெண்ட்டும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் இது ட்ரிகர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 2 டைம் ட்ரிகர் ஆகும். ஓகே. இந்த ஆஃப்டர் கண்டென்ட் செக் 2 டைம் செக் பண்ணும் அப்படி வச்சுக்கோங்க. ட்ரிகருங்கிறத விட 2 டைம் அந்த என்ஜி கண்டென்ட்டை செக் பண்ணும் இனிஷியலி. இப்போ நான் இந்த கன்சோல் வந்து கிளியர் பண்ணிடுறேன், எதுவுமே இல்லை. நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து எனக்கு மாறும். கரெக்டா? அதாவது என்ஜி கண்டென்ட்டோட மெசேஜ் வந்து மாறும் நான் அந்த கிளிக் பண்ணதுக்கு அப்புறம். அப்போ நான் இங்க கிளிக் பண்ணி இந்த மெசேஜை நான் மாத்துறேன் அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த என்ஜி கண்டென்ட் செக்டு அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுன்னா சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அதை ட்ரிகர் பண்ணும் எனக்கு. ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன லாஜிக் வேணா எழுதலாம். ஸோ அந்த லாஜிக்கை நம்ம ரன் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா சைல்டு காம்பனண்டோட என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் செக்டு எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. சேம் டைம் எனக்கு இங்க மெசேஜ் மாறிடுச்சு. நான் அந்த சைல்டு கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சைல்டு கண்டென்ட்ல காம்பனன்ட்ல இருக்க என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் செக்டு அப்படிங்கிற அந்த லைஃப் சைக்கிள் வந்து எனக்கு ட்ரிகர் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க பேசிக்கா 2 விஷயம் தான். இந்த கண்டென்ட் இனிட் அப்படிங்கிறது என்ஜி கண்டென்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது லாஜிக் நீங்க பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா அப்போ இந்த என்ஜி ஆஃப்டர் கண்டென்ட் இனிட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் குரூப்பை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆஃப்டர் கண்டென்ட் செக்டு லைஃப் சைக்கிள் குரூப் வந்து எப்போ யூஸ் பண்ணணும்னா இனிஷியலாகவும் அதை செக் பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் என்ஜி கண்டென்ட் ரெண்டராக முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதை செக் பண்ணும். அண்ட் தென் எல்லா ஃபுல் காம்பனண்ட்டும் ரெண்டரானதுக்கு அப்புறம் ஏதாவது அந்த என்ஜி கண்டென்ட்ல சேஞ்சஸ் நடக்குது, இப்போ நம்ம மெசேஜை சேஞ்ச் பண்ண மாதிரி வேற ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணி ஏதாவது நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ஆஃப்டர் கண்டென்ட் செக்டு அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இனிஷியலா நம்ம மானிட்டர் பண்ணணும்னா ஆஃப்டர் கண்டென்ட் இனிட் எப்போ சேஞ்சஸ் நடந்தாலும் அதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ஆஃப்டர் கண்டென்ட் செக்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஓகேவா? ஸோ இது ரெண்டும் புரிஞ்சுதா? ஆஃப்டர் கண்டென்ட் இனிட், அப்புறம் ஆஃப்டர் கண்டென்ட் செப்பரேட். இது ரெண்டுமே என்ஜி கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ என்ஜி கண்டென்ட் எந்த காம்போனென்ட்ல இருக்கோ அந்த காம்போனென்ட்ல தான் இந்த ரெண்டு லைஃப் சைக்கிள் குரூப்பும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். என்ஜி கண்டென்ட் ரெண்டாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது லாஜிக்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னா ஆஃப்டர் கண்டென்ட் இனிட். என்ஜி கண்டென்ட் ரெண்டானதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணணும்னா ஆஃப்டர் கண்டென்ட் செக். கிளியரா எல்லாருக்கும் இந்த ரெண்டு லைஃப் சைக்கிள் இருக்கும். ஒன் செகண்ட். ஓகே. ஸோ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் என்ஜி கண்டென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம். அதாவது பேரண்ட் எலமெண்ட்ல சில்ட்ரன் எலமெண்ட்டை கால் பண்ணும்போது அந்த சில்ட்ரன் எலமெண்டோட டேக், ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக், அந்த ரெண்டு டேக்குக்கும் பிட்வீன்ல ஏதாவது எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணா அது சில்ட்ரன் காம்பனெண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அது எப்படி ஆகும்னா அந்த என்ஜி கண்டென்ட்ன்ற அந்த ஒரு டேக் இருந்தால் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த என்ஜி கண்டென்ட் அந்த சில்ட்ரன் காம்பனெண்ட்ல எங்க வேணாலும் எப்போ வேணாலும் ட்ரிகர் ஆகலாம். ஸோ அப்போ அது ட்ரிகர் ஆகும்போது என்ன எலமெண்ட் வேணாலும் நமக்கு பேரண்ட்ல இருந்து சில்ட்ரனுக்கு வரலாம். ஸோ அப்போ அதை மானிட்டர் பண்ணணும். அந்த மாதிரி அந்த என்ஜி கண்டென்ட் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடி, ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது, அதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதுக்கு நமக்கு ரெண்டு லைஃப் சைக்கிள் ஹெல்ப் பண்ணும். ஒன்று கண்டென்ட் இனிட், அதாவது ஆஃப்டர் கண்டென்ட் இனிட். ஸோ இது என்ன பண்ணும்னா இந்த என்ஜி கண்டென்ட் ரெண்டாகிறதுக்கு முன்னாடி இந்த ஆஃப்டர் கண்டென்ட் இனிட் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகும். இந்த லைஃப் சைக்கிள் குரூப் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? என்ஜி கண்டென்ட் அப்படிங்கிறது ரன் ஆகிறதுக்கு முன்னாடி, என்ஜி கண்டென்ட் ரன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆஃப்டர் கண்டென்ட் சைக்கிள் ரன் ஆகும். ஆல்சோ அந்த என்ஜி கண்டென்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது, எப்போ நடந்தாலும் கண்டென்ட் எல்லாம் ரன் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் பண்றதுக்கு எந்த ப்ராசஸும் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஏதாவது கண்டென்ட் என்ஜி கண்டென்ட்ல இருக்க எலமெண்ட்ஸோட கண்டென்ட்டோ இல்லை வேற ஏதாவது ஒன்று அப்டேட் ஆகுது, சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதை மானிட்டர் பண்றதுக்கு இந்த ஆஃப்டர் கண்டென்ட் சைக்கிள் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஷார்ட்டா என்ஜி கண்டென்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது லாஜிக்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட் இனிட். ரெண்டானதுக்கு அப்புறம் அந்த என்ஜி கண்டென்ட் ரெண்டானதுக்கு அப்புறம் ஏதாவது லாஜிக்ஸ் நம்ம ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட் செக்டு. ஆல்சோ எல்லா எலமெண்ட்ஸும் ரெண்டானதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அந்த என்ஜி கண்டென்ட் எலமெண்ட்ஸ்ல அப்படின்னா அப்போ இந்த ஆஃப்டர் கண்டென்ட் செக்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ இதுக்குள்ள இருக்க லாஜிக்ஸ் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ சிம்பிளா என்ஜி கண்டென்ட் பிஃபோர் ரெண்டரிங், ஆஃப்டர் ரெண்டரிங். ஸோ இந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைஃப் சைக்கிள் ஹுக் என்னன்னா ஆஃப்டர் வியூ இனிட் அப்படின்ற ஒரு லைஃப் சைக்கிள் ஹுக். ஸோ இந்த என்ஜி ஆஃப்டர் வியூ இனிட் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஆன் இனிட் அப்படிங்கிற ஒரு லைஃப் சைக்கிள் ஹுக் பார்த்துருந்தோம். இந்த ஆன் இனிட் என்ன பண்ணும்னா நம்மளோட எலமெண்ட், அதாவது HTML இருக்க எலமெண்ட்ஸ் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம லாஜிக்ஸ் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு பேக்ஹெண்ட்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எலமெண்ட்ஸை லூப் பண்ண முடியும். அந்த டிபியில் இருக்க டேட்டாவை எலமெண்ட்ஸ்க்கு கொடுத்து அதை காட்ட முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இந்த ஆன் இனிட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் ஹூக்கை யூஸ் பண்ணிடணும். கரெக்டா? ஸோ காம்பனன்ட் ரெண்டாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது லாஜிக்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஆன் இனிட். இப்போ நமக்கு காம்பனன்ட் ரெண்டு ஆகிடுச்சு, எலமெண்ட்ஸும் ரெண்டு ஆயிடுச்சு. நம்ம அந்த எலமெண்ட்ஸை அக்சஸ் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். காம்பனன்ட் ரெண்டாகி முடிகிறதுக்குள்ள, அதாவது இது எப்படின்னா இந்த ஆணி, இப்போ நான் ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நான் என்ன பண்றேன், இப்போ இந்த பட்டனுக்கு
பட்டன் கூட வேணாம், இந்த H1 டேக் வச்சுக்கலாம். ஒரு ஐடி வச்சு இதோட ஸ்டைல மாத்தணும்னா நம்ம இப்போ நம்மளோட டிஎஸ்ல இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்டைல மாத்தணும்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு ஐடி மேபி ஹெட்டர் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வச்சு அதை வந்து இங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல கால் பண்ணி கிளிக் பண்ணா மாறணும், இல்ல கன்ஸ்ட்ரக்டர்ல போட்டா மாறணும், ஏதாவது ஒரு லைஃப் சைக்கிள் குரூப்ல மாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்கு மாறணும், இல்லைன்னா எனக்கு வந்து இந்த லைஃப் சைக்கிள் குரூப் நடக்கும்போது எனக்கு மாறணும், இனிஷியலாவே அதோட கலர் வந்து மாத்திடணும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது எனக்கு அந்த கலர் இல்லை அதோட ஸ்டைல் சம்திங் ஏதாவது எலமெண்ட்ல நான் மாத்தணும், அந்த எலமெண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டினேட்ல நம்மளால பண்ண முடியும். ஏன்னா இந்த ஆர்டினேட் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே அது அந்த ஆர்டினேட் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகும். கரெக்டா? இப்போ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் element document update element by id. ஸோ இந்த இடத்துல அந்த இப்படி நான் வந்து போடுறேன் அப்படின்னா இது எனக்கு எரர் த்ரோ பண்ணும். என்னன்னா இந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எரர் த்ரோ பண்ணும். சும்மா இந்த எலமெண்ட்டை லாக் பண்ண ட்ரை பண்றேன் எலமெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம்னா ஆர்டினேட் அப்படிங்கிறது எலமெண்ட் எல்லாம் ரன் ஆகிறதுக்கு முன்னாடியே இது இந்த ஆர்டினேட் வந்து ரன் ஆகிடும். அப்போ இந்த எலமெண்ட் ரெண்டே ஆகிருக்காது, இந்த ஆர்டினேட் அப்படிங்கிறது ட்ரிகர் ஆகும்போது. கரெக்டா? அப்போ அதை நம்ம ஒரு எலமெண்ட் HTML இல்ல ரெண்டே ஆகல அப்படிங்கும் போது அந்த எலமெண்ட்டை நம்மளால ஆக்சஸும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த கன்சோல் வந்து எனக்கு எரர் அடிக்கும், இந்த எலமெண்ட் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த எலமெண்ட் வந்து அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த எலமெண்ட்டை ரீட் பண்ண முடியாத மாதிரி போகும். ஓகேவா? இடத்துல என்ன பண்றோம்னா ஒரு ஸ்டைல மாத்த ட்ரை பண்ணணும்னா கன்சோல் பெருசாக பேர் ஆகணும். இந்த மாதிரி ஒரு கலரை மாற்ற ட்ரை பண்ணலாம். செகண்ட் டைம் இங்க வந்து ஆன்லைன்ல வெயிட் பண்ணுது. ஸோ இல்லைன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆன்லைன்ல வெயிட் பண்ணி மேபி வந்து இறங்கணும் கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கும் முன்னாடி ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ நாங்கள் கன்ஸ்ட்ரக்டர்லாம் அதை ட்ரை பண்ணுறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா cannot read properties of null reading style அப்படிங்கிறதா. ஸோ விச் மீன்ஸ் இல்லாத ஒரு எலமெண்ட்டுக்கு என்னால் வந்து ஸ்டைல் வந்து அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா இந்த எலமெண்ட் ரெண்டே ஆயிருக்காது. கரெக்டா? இந்த எலமெண்ட் இந்த H1 அப்படிங்கிற எலமெண்ட் ரெண்டே ஆயிருக்காது. இந்த ஆன்லைன்லேயே அது எரர் அடிக்கணும். பட் ஐ திங்க் இந்த அப்கிரேட் வெர்ஷன்ல இதை வந்து வெயிட் பண்ணாட்டாங்க. எலமெண்ட் ரெண்டராக வரைக்கும் அது வெயிட் ஆகி அதுக்கப்புறம் அப்ளை ஆகுது அந்த ஸ்டைல். ஸோ பட் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மேபி இப்போதைக்கு அந்த எக்ஸாம்பிளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எக்ஸ்லாமெட்ரி வந்து அன்டிஃபைன்டா இருக்கக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது, நல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த எலமெண்ட் வந்து நல்ல எலமெண்ட் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸ்லாமெட்ரி சிம்பல். இது ஒரு HTML எலமெண்ட் இல்லை, இது வந்து ஒரு எம்டி எலமெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த எக்ஸ்லாமெட்ரி சிம்பல்.
இதுவே இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டா அது அன்டிஃபைன்ட் எலமெண்ட் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். பட் நமக்கு அன்டிஃபைன்ட் இல்லை, நல் எலமெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால ஒன்று அந்த எலமெண்ட் இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். கரெக்டா? ஸோ அதனால தான் அந்த HTML எலமெண்ட் ஆர் நல் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது அந்த எக்ஸ்பிளமேட்டரி சிம்பிள். ஓகே. ஸோ ஒரு இல்லாத ஒரு எலமெண்ட்டை நம்ம வந்து அக்சஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை ஸ்டைல் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அது வந்து நமக்கு சம்திங் எரர் த்ரோ பண்ணும். இந்த மாதிரி அந்த எலமெண்ட்டை என்னால் ரீட் பண்ண முடியல, ஸோ அப்போ என்னால் அந்த ஸ்டைலை என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு எரர் வந்து நமக்கு த்ரோ பண்ணும். அப்போ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, இதுக்கு என்ன லைஃப் சைக்கிள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, நானும் வீட்டில் ஒர்க் ஆகுது. பட் பேசிக்காக என்ன எந்த இடத்துல அதை நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஆஃப்டர் வியூ இனிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் சைக்கிள் ஹூக் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த ஆன்லைட் ரன் ஆகிட்டு எல்லா எலமெண்ட்டும் இனிஷியலைஸ் ஆனதுக்கு அப்புறம், இந்த எல்லா எலமெண்ட்டும் ஒரு எலமெண்ட்டும் ரன் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து ட்ரிகர் ஆகும். அந்த ஆஃப்டர் வியூ இனிட் நம்மளோட வியூ ஒன்று ஒன்றா தெரிஞ்சதுக்கு அப்புறம், நம்மளோட எலமெண்ட்ஸ் ஒன்று ஒன்றா ரன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆஃப்டர் வியூ இனிட் அப்படிங்கிற இந்த லைஃப் சைக்கிள் யூனிட் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து போயிட்டு ஃபஸ்ட்டு ஆஃப்டர் வியூ இனிட் இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஆஃப்டர் வியூ, ஸோ இந்த மாதிரி வந்து கால் பண்ணிக்கணும். அண்ட் இங்கே நம்ம ஆல்ரெடி ஸ்டைல் பண்ண எலமெண்ட்டை கால் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த எலமெண்ட் வந்து ரெண்டாகும் ஒர்க் ஆகும், ப்ளஸ் இந்த ஸ்டைலும் அப்ளை ஆகும். ஸோ ஒரு எலமெண்ட் ரன் ஆனதுக்கு அப்புறம், ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி ஏதாவது அந்த எலமெண்ட்டில் சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ஆஃப்டர் வியூ அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு வியூ ரன் ஆனதுக்கு அப்புறம், அந்த எலமெண்ட் ரன் ஆனதுக்கு அப்புறம் அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சஸ் பண்ணி சம்திங் நான் அதுக்கு அப்டேட் பண்ணணும். இந்த எலமெண்ட்ல அது கண்டென்ட்டாக இருக்கலாம், ஸ்டைலாக இருக்கலாம், டேட்டாவை அப்டேட் பண்ணுறதா இருக்கலாம், சம்திங் என்ன வேணா இருக்கலாம். அதை பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃப்டர் வியூ இனிட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து இப்போ இது நேரம் ஒப்பாதான் செக் பண்ண இல்லையா, நல்லா சேவ் பண்ணிட்டு ஸோ இங்கே போனால் இப்போ எனக்கு எந்த எரரும் இருக்காது. ஆஸ் வெல் அஸ் அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி எனக்கு இங்கே அதோட ஸ்டைலையும் எனக்கு அப்டேட் பண்ணிடுச்சு. ஓகேவா? அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆமினிட், அதுக்கப்புறம் தான் இந்த ஹெட்டர், ஐ மீன் இந்த ஆஃப்டர் வியூ யூனிட் எனக்கு ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆன் யூனிட், ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆன் யூனிட்டு, அப்புறம் இந்த ஆஃப்டர் கண்டென்ட் யூனிட்டு, அதாவது என்ஜி கண்டென்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அதுக்கான இது, அதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் யூனிட். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லா எலமெண்ட்டும் ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் வியூ யூனிட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டார்ட் ஆகும், ரெண்டராக ஸ்டார்ட் ஆகும், ஒர்க்காக ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ எல்லா எலமெண்ட்டும் ரன் ஆகி முடிச்சிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ஆஃப்டர் வியூ யூனிட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் கோட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து வந்து ஆஃப்டர் வியூ செக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ இங்க வந்து இந்த வியூ இனிட் என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டாகி முடிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து அந்த எலமெண்ட்டை செக் பண்ணி ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஒரு டைம் மட்டும்தான் இது ரன் ஆகும். இந்த ஆஃப்டர் வியூ செக் என்ன பண்ணுன்னா, எவ்ரி டைம் அந்த எலமெண்ட்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஆஃப்டர் வியூ செக் இந்த லைஃப் சைக்கிள் குரூப்பை நம்ம ரன் பண்ணுறோம்.
ஸோ எல்லா எலமெண்ட்டும் ரன் ஆயிடுச்சு. ஆஃப்டர் வியூ யூனிட்டும் ரன் ஆகி முடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்க எலமெண்ட்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அப்போ இந்த ஆஃப்டர் வியூ செக் வந்து ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நான் வந்து சும்மா கலரை மட்டும் மாத்துற மாதிரி ஒரு கோட் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த யூனிட்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எலமெண்ட்ல ஏதாவது அந்த எலமெண்ட் நம்ம அந்த HTML இருக்க எந்த எலமெண்ட்ல சேஞ்சஸ் நடந்தாலும் டிடக்ட் பண்ணி நமக்கு இந்த ஆஃப்டர் வியூ செக் வந்து சொல்லும். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் இப்போ இந்த இது வந்து ரெட்டா மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் ப்ளூவா இருந்திருக்கும், அதுக்கப்புறம் ரெட்டா மாறிடுச்சு. ஏன்னா இந்த ஆஃப்டர் வியூ செக் வந்து யூனிட்டுக்கு அப்புறம் ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது இந்த வியூ யூனிட் ஒரு டைம் தான் ரன் ஆகும், இது மல்டிபிள் டைம் ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த எலமெண்ட்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த இந்த எலமெண்ட்டை நான் மாத்துறேன்னு வச்சுப்பேன் சம்திங். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஆஃப்டர் வியூ செக்ல வந்து ஒர்க் ஆயிருக்கும். ஆனா இந்த எலமெண்ட்ல எந்த சேஞ்சஸும் இங்க வந்து இது ரெண்டா மாறிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஜிக் வந்து இந்த மாதிரி இல்லாம பண்ணும்போது நமக்கு சேஞ்சஸ் நடக்கும். சரி, சும்மா ஒரு நிமிஷம் ஆகும். கரண்ட் வேல்யூ சேஞ்ச் பிளஸ் வச்சுக்கலாம். பிளஸ் ஸோ இங்க ஒரு சின்னதா ஒரே ஒரு கண்டிஷன் ஆகுது, சேஞ்ச் ஆகுது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த ஆஃப்டர் வியூ செக்டு ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகுது வியூ யூனிட்டுக்கு அப்புறம். ஸோ அப்போ இங்க என்ன பண்றேன்னா இது ஜஸ்ட் இங்க உள்ளுக்குள்ள வருது அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக். ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த பேரண்ட் வேல்யூ அப்படிங்கிற வேரியபிளோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், +10 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒரு டைம் நான் +10 இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகி எனக்கு இந்த கலர் இந்த எலமெண்டோட கலர் வந்து மாற்றும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் இது நம்ம பேசிக்கலி செக் பண்ண போறோம்னா எல்லா எலமெண்ட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது அந்த எலமெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அப்போ அதை டிடெக்ட் பண்ணி அதோட ஸ்டைல்ஸை நான் அப்டேட் பண்ண போறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் இனிஷியலாக போகிறேன். இங்கே எனக்கு ப்ளூ கலர் இருக்கு டெக்ஸ்ட்டுக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் காம்பனோட ஆஃப்டர் வியூ செக் பண்ணி எனக்கு ட்ரிகர் ஆயிடும். ஓகே, இப்போ நான் இந்த கிளிக் மீ அப்படின்ற இந்த இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து 20 இல்லையா, கிரேட்டர் தென் 20 வச்சுக்கிட்டோமா? ஓகே, அப்போ இப்போ 20 இருக்கும். நான் இன்னொரு டைம் கிளிக் பண்ணும்போது அது 30 மாறி இருக்கும். ஸோ அப்போ கிரேட்டர் தென் 20 போகும்போது இந்த கண்டிஷன் பாஸ் ஆகும். அதாவது இந்த பேரண்ட் வேல்யூவோட வேல்யூ அந்த கவுண்ட் வந்து ப்ளஸ் இந்த 20க்கு மேலே இருக்கும்போது இந்த கண்டிஷன் பாஸ் ஆகி எனக்கு இந்த கலர் வந்து அப்ளை ஆகும். ஸோ எனக்கு இந்த ரெட் கலர் அப்ளை ஆயிடுச்சு இந்த எலமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆஃப்டர் வியூ செக்டு வந்து எப்போ ஒர்க் ஆகுதுன்னா எல்லா எலமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அது எந்த எலமெண்ட் ஆனா இருக்கலாம், அந்த காம்பனண்ட் HTML இருக்க எந்த எலமெண்ட் ஆனா இருக்கலாம், எல்லாமே ரெண்டர் ஆகி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்றதுக்கு இந்த ஆஃப்டர் வியூ செக் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் வியூ யூனிட் வந்து அந்த எலமெண்ட்
ரன் ஆகி முடிச்ச உடனே ரன் ஆகும். அது ஒரு டைம் தான் ரன் ஆகும். இந்த வியூ செக்டு எப்பயுமே அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி. எப்போ சேஞ்சஸ் நடக்குதோ அப்போ உடனே அதை மானிட்டர் பண்ணி நமக்கு சொல்லிடும். ஸோ இது வியூ இனிட்டு ஒரே ஒரு டைம் எல்லா கண்டென்ட்டும் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ரன் ஆகும். வியூ செக்டு அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் எலமெண்ட்ஸை. ஏதாவது சேஞ்சஸ் நடந்தா நமக்கு அதை வந்து சொல்லிடும். இந்த எலமெண்ட்ஸ் வந்து சம் எலமெண்ட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நம்ம மானிட்டர் பண்ணி என்ன அப்டேட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் கஸ்டம் லாஜிக்ஸை எழுதிக்கலாம். ஸோ இந்த ஆஃப்டர் வியூ இனிட் அண்ட் வியூ செக் இது ரெண்டையும் ஒரு புரிஞ்சுக்கலாம். ஸோ வியூ இனிட் எல்லா எலமெண்ட்டும் ரன் ஆகி முடிச்ச உடனே ஒரே ஒரு டைம் ரன் ஆகும். வியூ அந்த எல்லா எலமெண்ட்ஸும் ரன் ஆகி முடிச்ச அடுத்த செகண்ட் வியூ செக்டு ஏதாவது சேஞ்சஸ் அந்த எலமெண்ட்ஸ்ல நடக்குது, எல்லாமே ரன் ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதுன்னா அதை டிடெக்ட் பண்ணி நமக்கு சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்டிகிரேட் பண்ணும். ஸோ ஆஃப்டர் வியூ இனிட் அண்ட் வியூ செக் இது ரெண்டும் புரியுதா? ஓகே. ஸோ இப்போ ஃபைனலா இன்னும் ஒரே ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஆன் டெஸ்ட்ராய் அப்படிங்கிற ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. ஸோ இந்த ஆன் டெஸ்ட்ராய் வந்து என்ன பண்ணும், அதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ அதுக்கு வந்து நமக்கு இன்னும் சில காம்பனன்ட்ஸ் வந்து தேவை. நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து சும்மா ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜெனரேட் காம்பனன்ட். ஸோ டைமர் அப்படின்ற மாதிரி ஒரு காம்பனன்ட். ஸோ இந்த என்ஜி ஆன் டெஸ்ட்ராய், இந்த ஆன் டெஸ்ட்ராய் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் குரூப் எதுக்குன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு காம்பனண்ட்டை ரெண்டர் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்லாஷ் ஹோம் அப்படின்னு ஒரு ரவுட்ல ஹோம் காம்பனண்ட்டை ரெண்டர் பண்றீங்க. அதுல நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ பேக் எண்ட்ல இருந்து நம்ம டேட்டாவை எடுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தான் டேட்டாவை எடுக்க முடியும். ஸோ இந்த சப்ஸ்கிரைபோட வேலை என்ன அப்படின்னா, ஏதாவது டேட்டாஸை ஒரு ஹெச்டிபி ரெக்வஸ்ட் மூலியமா எடுக்கணும், இல்லை ஒரு அப்சர்வபிள் மூலியமா அப்சர்வ் பண்ணி டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த சப்ஸ்கிரைப் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓகேவா, பேக் எண்ட்ல நம்ம டேட்டாவை எடுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை எடுக்கணும். ஸோ அப்போ அந்த விஷயத்துக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை எடுத்துருவோம் அந்த காம்பனண்ட்டுக்கு. அதை எடுத்துட்டு வேற காம்பனண்ட்டுக்கு நம்ம நேவிகேட் ஆகி போகும்போதும் அது ஸ்டில் அலைவாக இருக்கும். ஒரு டைம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா அந்த சப்ஸ்கிரைப் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகாது. டேட்டா வந்ததுக்கு அப்புறமே அது ஸ்டில் அலைவாக இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வேற காம்பனண்ட்டுக்கு போனாலும் இல்லை வேற அந்த பேஜை வந்து வேற பேஜுக்கு அந்த காம்பனண்ட் இல்லாத ஒரு பேஜுக்கே போனாலும் அது ஸ்டில் லைவ்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைவா இருக்கும்போது என்ன ஆகும், என்ன பிரச்சனை ஆகும், ஒரு டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணாம அது அப்படியே லைவ்லேயே இருக்கும் அப்படின்னா டேட்டா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டாவை எடுத்துச்சு இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ண டேட்டாவை எடுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ அப்போ அந்த டேட்டா வந்து லீக்கேஜ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்கு அது லைவ்லேயே இருக்கும்போது. ஸோ அப்போ அதை லீக்கேஜ் ஆகாம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னா, அதுக்கு தான் இந்த ஆன் டெஸ்ட்ராய் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் ரூட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த ஆன் டெஸ்ட்ராய் என்ன பண்ணுன்னா, அந்த காம்பனன்ட் இப்போ இந்த சில்ட்ரன் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் இருக்குன்னா அந்த காம்பனன்ட்ல நான் இருக்கும்போது என்னென்னலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் டேட்டா எடுக்கிறேனோ அதையெல்லாம் எடுத்து ஒர்க் ஆகிட்டு, நான் எப்போ அந்த சில்ட்ரன் காம்பனண்ட்டை விட்டுட்டு வேற ஒரு காம்பனண்ட்டை ரெண்டர் பண்ணணும், விச் மீன்ஸ் வேற ஒரு ரவுட்டை நான் ரெண்டர் பண்றதோ அப்போ அந்த ஆன் டெஸ்ட்ராய்ன்றது ஒர்க் ஆகி நான் என்னென்ன டேட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்தனோ அதெல்லாம் நான் அன்சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒன்று இருக்கு.
சப்ஸ்கிரைப் பண்றத லைவா இருக்கிறத நான் கட் பண்ணி விடுற மாதிரி, ஆஃப் பண்ற மாதிரி. ஸோ அதை என்னால் அந்த ஆன் டெஸ்ட்ராய் அப்படிங்கிறத வச்சு பண்ண முடியும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு காம்பனன்ட் லைவ்ல இருக்கு, நான் அதை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு காம்பனண்டா மாற்ற போறேன் ரவுட்டர் மூலியமா. அப்போ மாற்றும் போது அந்த காம்பனண்ட்ல பண்ண எல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்த எல்லா டேட்டாவோட வேல்யூஸ் எல்லாமே வந்து எனக்கு அந்த காம்பனண்ட்லேயே கட் ஆகிடும். வேற காம்பனண்ட்டுக்கு அது லீக்கேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக ஏதாவது பண்ணணும். ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட் மாற்றும் போது வேற ஏதாவது லாஜிக்ஸ் நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆன் டெஸ்ட்ராய் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு காம்பனண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணும்போது ஏதாவது நீங்க ஒரு லாஜிக்ஸ் எழுதணும் அப்படின்னா அப்போ அந்த ஆன் டெஸ்ட்ராய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இதை பார்க்கலாம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சைல்டு டைமர்னு ஒரு காம்பனண்ட், சைல்டுன்னு ஒரு காம்பனண்ட் வச்சுக்கலாம். இதில் இதெல்லாமே எடுத்துட்டு ஆன் நினைப்பேன். ஃபர்ஸ்ட் இங்க வந்து ஒரு 2 ரவுட்டர் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, 8 ஆட் போட்டு ஸ்லாஷ் ஹோம் ரவுட்டர் லிங்க் பண்ணி ரெஃபரன்ஸ் வச்சா ஃபுல் பேஜ் ரீலோட் ஆகும். பட் ரவுட்டர் லிங்க் வச்சாதான் நம்ம ரீலோட் பண்ணாம சேஞ்ச் பண்ணலாம். ரவுட்டர் லிங்க் ஸ்லாஷ் சைல்டுன்னு வச்சுக்கலாம். சைல்டு காம்பனன்ட் சைல்டு வச்சுப்போம். இது வந்து சைல்டு. ஸோ அடுத்த இன்னொரு டேப்ல ஸ்லாஷ் டைமர் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ டைமர் அப்படிங்கிற ஒரு காம்பனன்ட் இந்த ஒரு நோட். ஸோ இது ரெண்டுக்கும் கேப் வராது. அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கேப் பண்ணிப்போம். ஸோ அதுதான் ஒரு கேப்காக ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன். இப்போ இங்கே போய் பார்த்தா சைல்டு டைமர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது டிவிஸ் படிக்க வரணும்னா அடிக்கும். எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டேன். ஆன்லைன் மட்டும் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ போயிட்டு ஓகே ஃபைன். இப்போ இந்த ரவுட்டர் லிங்க் யூஸ் பண்றதுனால நம்ம அந்த ரவுட்டர் லிங்கை இம்போர்ட் பண்ணணும். அந்த இம்போர்ட்ஸ்ல ரவுட்டர் லிங்க் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாதான் அது ரவுட்டர் லிங்காக அது கன்சிடர் ஆகும். இந்த மாதிரி ஒரு லிங்க் மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் போயிட்டு ரவுட்டர் செட் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரவுட்டர் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு ரவுட்டர்ல போயிட்டு பார்த்து போகணும். இங்கே ஸ்லாஷ் போடக்கூடாது, டேரக்டாக போகணும். ஸோ இதில் காம்பனண்ட் வந்து நமக்கு பெர்மனெண்ட் சைல்டு தானே வச்சா சைல்டுன்னு வச்சுக்கோங்க. சைல்டு இந்த காம்பனண்ட் வந்து சைல்டு காம்பனண்ட். இதே மாதிரி இன்னொரு பார்ட்டு டைமர். கரெக்டா? டைமர் காம்பனண்ட்ல சைல்டு டைமர் காம்பனண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 இது நம்ம வச்சுக்கிறோம். ஸோ நான் இப்போதைக்கு சைல்டு காம்பனண்ட்லையும் போயிட்டு எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சைல்டு ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். அண்ட் இந்த டைமர் காம்பனண்ட்ல ஜஸ்ட் டைமர் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ நான் சைல்டை கிளிக் பண்ணேன்னா நம்ம இதுக்கு முன்னாடி அது ரன் ஆகணும்னா இந்த இடத்துல ரவுட்டர் அவுட்லெட் அப்படின்னு ஆட் பண்ண கரெக்டா? ரவுட்டர் அவுட்லெட் இது போட்டாதான் ரவுட்டரே ஒர்க் ஆகும். இந்த பேஜை ரன் பண்ணணும் நம்ம போற ரவுட்டர் பேஜ். இதுக்கும் இந்த இம்போர்ட் பண்ண முடியும். ரவுட்டர் அவுட்லெட்
இம்போர்ட் பண்ணிட்டு ஓகே. இப்போ டைமர் கிளிக் பண்ணா டைமர் காம்பனெண்ட் ஒர்க் ஆகுது, சைல்டு கிளிக் பண்ணா சைல்டு ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ ரவுட்டிங் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டைமர் காம்பனெண்ட்ல ஒரு டைமிங்கை ஓட வைக்க போறேன் ஆன்லைன்ல. ஸோ என்ஜி ஆர் ஸோ இங்க என்ன பண்ண போறேன்னா ஒரு டைமர் மாதிரி ஒன்று நான் செட் பண்ண போறேன். ஓகே. என்னன்னா இது வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணா டேட்டா வருது. கரெக்டா? ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டைமர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஸோ ஒரு வேரியபிள் அதோட டைப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். இந்த வேரியபிளை கால் பண்ணி திஸ் டாட் டைமர் சப்ஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு ஆங்குலர்ல ஒரு செட் இன்டர்வல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இன்டர்வல் நம்மளால செட் பண்ண முடியும். இவ்வளோ இன்டர்வலுக்கு அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா ஒரு இது பண்ண முடியும். ஸோ அது மேபி ஷார்ட் ஆகி போயிட்டு சொல்றேன். ஸோ இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இன்டர்வல் ஒரு இன்டர்வல் அப்படின்னா இவ்வளோ இன்டர்வல்ல எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது வந்து மில்லி செகண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அப்போ 1000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னா ஒரு செகண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 1000 போட்டுருந்தோம். அதில் நான் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டேட்டா எடுக்கணும். ஸோ டாட் சப்ஸ்கிரைப் வந்து நார்மலாக ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் அவ்வளோ இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இன்டர்வலையும் இம்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டைமர் வந்து இந்த நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் வச்சுட்டு டைமர் ஈக்குவல் டு இனிஷியலி 0. ஸோ இது எப்பெல்லாம் ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் அந்த டைமரோட கவுண்டை நான் ப்ளஸ் பண்ண போறேன். ஸோ திஸ் டாட் டைமர் ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி இந்த இன்டர்வல் ஒரு செகண்டுக்கும் இந்த டைமரோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். +1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இதை போயிட்டு இங்கே போகிறோம். இது ஒரு வேரியபிள் அப்படிங்கிறதுனால டபுள் கல் பேக்கெட்ல போகிறோம். ஸோ ஸ்டீல் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ ஆன்மீகத்தில் இது பண்ணலாம். இந்த ஆன்மீக போர்ல போகணுமா? சில்ட்ரன் காம்பவுண்ட்ல போயிட்டு டைமரோட ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பயன்படுத்தி இப்போ போனோம்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இந்த டைமர் ஒர்க்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் எனக்கு இங்கே அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நான் அந்த இன்டர்வலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் அந்த இன்க்ரீஸ்
இன்க்ரிமெண்ட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கு. டைமர் ப்ளஸ் ப்ளஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால தான் எனக்கு வந்து இங்கே செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 20 ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து இங்கே வந்து டைமர்ல இருக்கேன், சைல்டுக்கு போயிட்டேன். ஸோ இப்போ நான் சைல்டுக்கு போயிட்டு திருப்பி இங்கே வந்தாலும் எனக்கு அது வந்து இப்போ நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த மாதிரி காம்பனண்ட்டை மாத்துறேன்ல, இப்போ சைல்டுக்கு போகிறேன். ஸோ இங்கே என்ன ஆகுனா, இங்கே பாருங்க, இந்த டைமர் வந்து இன்னும் ஸ்டில் இங்கே ஓடிட்டே இருக்கா. இந்த டைமர் டிக் அப்படிங்கிறது இந்த கன்சோல். நான் என்னதான் இந்த காம்பனண்ட்டை மாற்றி சைல்டுக்கு வந்துட்டாலும் சைல்டுக்கும் இந்த டைமருக்கும் சம்மந்தமே இல்லை. கரெக்டா? ஸோ நான் இங்கே சைல்டுக்கு வந்துட்டேன். இப்போ இங்கே டைமருக்கு போனாதான் அது இங்கே டைமர் ஒர்க் ஆகுறது கரெக்ட். இந்த டைமர்னு ஓடிட்டு இருக்கிறது. ஆனால் நான் சைல்டுக்கு போயிட்டேன்னா சைல்டுக்கும் டைமருக்கும் சம்மந்தமே இல்லை, அந்த ரெண்டு காம்பனண்ட்டுக்கும். ஆனாலும் ஸ்டில் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அது டைமர் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கு. விச் மீன்ஸ் டேட்டா லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ஆன் டிஸ்ப்ளே. அப்படிங்கிறது இதுல ஃபர்ஸ்ட் இதை கால் பண்ணி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வேரியபிள கால் பண்ணி டாட் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண வேரியபிளை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா நான் வேற ரவுட்டுக்கு போகும்போது அது ட்ரிகர் ஆகும். செக் பண்ணுதான். இப்போ டைமர்ல இருக்கு, எனக்கு டைமர் ஓடிட்டே இருக்கு, இங்க கன்சோலும் வந்துட்டு இருக்கு. இப்போ நான் சில்ட்ரனுக்கு போறேன், எனக்கு இங்க அந்த டைமர் ஸ்டப் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா கன்சோல் எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ மேபி ஆன் டெஸ்ட்ல கன்சோல் கூட போடுறேன். டைமர் காம்பனண்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் சைல்டுல இருக்கேன், எதுவுமே இல்லை. நான் இப்போ டைமருக்கு போறேன், எனக்கு டைமர் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆன் யூனிட்ல நான் ட்ரிகர் பண்றேன். ஒன்ஸ் டைமர்ல இருந்து நான் வேற காம்பனண்ட்டுக்கு போறேன் அப்படின்னா எனக்கு இந்த காம்பனண்ட் டைமர் காம்பனண்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது ஒர்க்கு ஆகல, ரன்னே ஆகல. ஆனா நம்ம ஆன் டெஸ்ட்ராய் வைக்கிறதுக்கு முன்னாடி அது ட்ரிகர் ஆகிட்டே இருந்துச்சு. விச் மீன்ஸ் அது லைவ்லேயே இருந்துட்டு இருந்துச்சு டேட்டா. கரெக்டா? அந்த இன்டர்வல் வந்து அது ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் என்னதான் நம்ம காம்பனண்ட் வெளியே வந்தாலும் அது ரன்லேயே இருந்துச்சு. ஸோ இப்போ ஆன் டெஸ்ட்ராய் மூலியமா நம்மளால வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஸோ இது சப்ஸ்கிரைபிங் மட்டும் இல்லை, இந்த காம்பனண்ட் விட்டு நீங்க வேற காம்பனண்ட்டுக்கு மாறும் போது வேற ஏதாவது லாஜிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ மெயின்லி இந்த மாதிரி அன்சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க வேற ஏதாவது லாஜிக்ஸ் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு காம்பனண்ட்ல இருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகும்போது ஏதாவது நீங்க பண்ணணும், இந்த மாதிரி அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்க விஷயத்த இல்லை வேற ஏதாவது லாஜிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த ஆன் டெஸ்ட்ராய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுதான் இந்த ஆன் டெஸ்ட்ராய் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது, ப்ளஸ் அது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது ஆன் டெஸ்ட்ராய் கிளியரா? ஓகே. ஸோ எல்லாருக்கும் ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் டைமர் கிளிக் பண்ணோம், டைம் ஆகணும். யா. ஸோ நம்ம வந்து ஆன் டெஸ்ட்ராயில அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எப்போ இந்த டைமருக்கான காம்பனண்ட் ரெண்டர் ஆகுதோ அப்போ அந்த டைமர் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நான் சைல்டுல இருக்கேன், வேற ஏதாவது ஒரு காம்பனண்ட்டுக்கு நான் போனாலும் அது வந்து ஒர்க் ஆகாது. நான் டைமர் காம்பனண்ட்டுக்கு எப்போ மறுபடியும் நான் போறேன்னா அப்பதான் அந்த டைமர் வந்து ரன் ஆகும். இந்த டைமர் காம்பனண்ட் விட்டு நான் வெளியே வந்துட்டேன்னா அந்த டைமர் வந்து ஸ்டாப் ஆயிடும்.
நான் டைமர் காம்பனண்ட்டுக்குள்ள லைவா இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு வந்து அந்த டைமர் வந்து ஓடிட்டே இருக்கும். டைமர் காம்பனண்ட் ஒர்க் ஆகும். அதை விட்டு நான் வெளியே வந்தேன்னா அது டெஸ்ட்ராய் ஆயிடும். லைவ்ல இருக்கும்போது மட்டும்தான் அது இருக்கும். அதை விட்டு வெளியே வந்துட்டா இருக்காது. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 5 லைஃப் சைக்கிள் குரூப் பார்த்தோம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ஜி கண்டென்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஆஃப்டர் கண்டென்ட் எடிட், ஆஃப்டர் கண்டென்ட் செக்டு, ஆஃப்டர் வியூ எடிட், ஆஃப்டர் வியூ செக்டு, அதுக்கப்புறம் ஃபைனலி கெஸ்ட் ஒர்க். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து ஆன் எடிட், கன்ஸ்ட்ரக்டர், ஆன் சேஞ்சஸ், வியூ செக், அப்போ இது எல்லாமே பார்த்துருந்தோம். இது எல்லாமே லைஃப் சைக்கிள் குரூப்ஸ். ஸோ இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த எல்லா லைஃப் சைக்கிள் குரூப்புமே எல்லா நேரத்துலையும் யூஸ் ஆகாது. பட் நீங்க மோஸ்டா ஆர்மினேட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் குரூப்பை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. ஆஸ் வெல் அஸ் கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் இதை தாண்டி வேற என்ன அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஆஃப்டர் வியூலி பை சான்ஸ் நீங்க நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அது தேவைப்படும் சம்டைம்ஸ். இதை தவிர மீதி லைஃப் சைக்கிள் குரூப்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் வரும்போது மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதிகமாக யூஸ் பண்ண போறது கன்ஸ்ட்ரக்டர், ஆர்மினி, ஆஃப்டர் வியூலி. அதுக்கப்புறம் ஏதாவது சப்ஸ்கிரைப் ரிலேட்டடா ஏதாவது நீங்க ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்கன்னா அப்போ இந்த என்ஜி ஆம்பஸ்டர் ஹெல்ப் ஆகும். ஸோ மெயினாக 3 விஷயங்கள் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவீங்க. மற்ற விஷயங்கள் தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால இந்த 3 விஷயங்களை நல்லா பார்த்துக்கோங்க. மற்ற விஷயங்களை தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ணணும், இந்த சுச்சுவேஷனுக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத டைம் பண்ணி யூஸ் பண்ணுங்க. லைஃப் சைக்கிள் குரூப் அவ்வளோதான். இதோட கம்ப்ளீட்டட். ஆஸ் வெல் அஸ் ஆங்குலரும் எல்லா மெயின் டாபிக்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ ஆங்குலரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு.